Hi friends, எல்லாரும் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNEB. இதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. TNEB ல எப்படி வந்து இந்த 4 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தோம். அதுல வந்து நம்மளுடைய ரீடிங் டீடைல்ஸ் ஒரு 10 தவணைக்கு நம்ம பார்க்கணும் அப்படினா இந்த வெப்சைட்ல போய் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. மத்தபடி உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு எல்லாம் பார்க்கிறது வந்து சும்மா நார்மலா நீங்க பேடிஎம்ல கூட செக் பண்ணி போடலாம். ஆனா வந்து இதற்கு முன்னாடி நம்ம ஒரு 10 தவணைக்கு எவ்வளோ கட்டியிருக்கோம் எவ்வளோ ரேட்டிங் எடுத்துக்காங்க முழு டீடைல் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தா தான் அதை வந்து பார்க்க முடியும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா முன்னாடி வந்து மொபைல் நம்பர் தேவையில்லை, இப்போ வந்து மொபைல் நம்பர் தேவைப்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மொபைல் நம்பர் ஏற்கனவே கொடுத்தது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம புதுசாக மொபைல் நம்பரை சேர்க்குறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரீஜன் இந்த ரீஜன் அப்புறம் சர்வீஸ் நம்பர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தேவைப்படும். இது வந்து உங்கள் மொபைல் நம்பர் தேவைப்படும். பெரும்பாலும் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக உள்ள அந்த மீட்டர் நம்பர் மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பழைய பில்லு வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த TNEB வெப்சைட் இருக்குல்ல, இந்த டான்ஜெட்கோ இந்த வெப்சைட்லேயே போய் கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ லாகினை கிளிக் பண்ணுறேன். ஒரு லாகின் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் சொல்லிக் கொடுத்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். நான் இப்போ வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் லாகின் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இந்த வெப்சைட்டில் போய் டைரெக்டாக நீங்கள் யாருக்கு வேணால் நீங்கள் பணம் கட்டிக்கலாம். இப்போது நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ரிசிப்ட் இருக்குது பற்றில இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் யாருடைய நம்பரை நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் இங்கே அவங்க நம்பரை கொடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபுல் நம்பர் வந்து உங்கள் மீட்டர் பாக்ஸை எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி பழைய பில்லில் கூட இருக்கும், அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த இதை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய பில்லை பாருங்கள், ஒரு 10 தவணைக்கு எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு டீட்டெயில் காட்டும், எப்போ கட்டியிருக்காங்க டீட்டெயில் காட்டும். நீங்கள் அந்த பில்லை பார்க்கணும் அப்படின்னா இல்லை பில்லை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குல்ல லாஸ்ட்டாக உள்ள இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பாருங்கள் அவங்களோட பில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துரும். எதுக்கு இப்போ இந்த பில்லை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு மொபைல் நம்பர் வந்து மாற்றணும், புதுசாக அந்த மொபைல் நம்பர் சேர்க்கணும் அப்படிங்கும்போது இந்த ரிசிப்ட் நம்பர் தேவைப்படும். நீங்கள் லாஸ்ட்டாக கட்டினீங்கல்ல அந்த பேமெண்ட்டோடைய ரிசிப்ட் நம்பர் தேவைப்படும். அதுக்காக தான் நம்ம இந்த பில்லை பார்க்குறோம். சரி, இப்போ நான் வந்து மெயினுக்கு இதுக்கே வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து உங்களுடைய ரீஜன் மண்டலம் நமக்கு திருச்சி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக நம்பர் கொடுத்துட்டோம், மீட்டருடைய ஃபுல் நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு பழைய நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இல்லைன்னு சொல்லும். இப்போ நான் சும்மா ஒரு நம்பர் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கொடுத்துருக்கல கேப்ச்சா இருக்குல்ல, அதை நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுக்க பாருங்கள், நம்ம வந்து நம்பர் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். அதனால் வந்து தப்பான என்ன ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். அதனால் இங்கே சொல்லிட்டாங்க இங்கே வந்து உங்களுடைய நம்பர் இதாக இருக்குது, நீங்கள் வந்து மாத்திரன்னா இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ரீஜன் இருக்குன்னு நம்ம சொன்னதான் உங்களுடைய ரீஜனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து எங்களுக்கு வந்து திருச்சி 06 வந்து திருச்சி. அப்புறம் என்டர் கஸ்டமர் நம்பர் நம்ம வந்து இங்கே 06 திருச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஃபுல்லாக நம்பர் கொடுக்குறேன். இந்த ஃபுல் நம்பரும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ரிசிப்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ரிசிப்ட் நம்பரில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு சர்வீஸ் நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம அங்கே கொடுக்குறோம். கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து என்டர் யுவர் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ரிசிப்ட் நம்பர் சொன்னோம்ல, இந்த ரிசிப்ட் நம்பரில் தான் அந்த இருக்குது இந்த லாஸ்ட்டாக நம்மளுடைய ரிசிப்ட் நம்பர். இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேப்பரை வச்சுருந்தீங்கன்னா பேப்பரை பார்த்து டைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்டர் யுவர் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டேட்டு அந்த ரிசிப்ட்லேயே இருக்கும் பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வந்து எப்போ பணம் கட்டணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது 20 ஜூன் 2020 20/ஜூன் 06/2020 2020 20ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020 நம்ம கட்டியிருக்கோம். இப்போ என்டர் மொபைல் நம்பர், இப்போ தான் வந்து உங்களுடைய புது மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரிஜினை தேர்ந்தெடுத்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து ரிஜின் வந்து 06 திருச்சி வந்து 06னால நீங்கள் 06 இங்கே கொடுக்கக்கூடாது. இங்கே நம்ம கொண்டு போனாவே இங்கே காட்டுது பாருங்கள் ரெட் கலரில். நீங்கள் வந்து கஸ்டமர் நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும், வித்தவுட் ரிஜின் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய ரிஜின் நம்பர் இங்கே கொடுக்கக்கூடாது. ஒன்லி இந்த நம்பரை கொடுத்து அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய லாஸ்ட்டு ரிசிப்ட் நம்பரு, அப்புறம் லாஸ்ட்டு நீங்கள் பில் கட்டின அந்த டேட்டு, அப்புறம் புது மொபைல் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணிடுங்க.
அவ்வளோதான். யுவர் மொபைல் நம்பர் ஹேஸ் பீன் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு இன்னும் இல்லாட்டி நாளைக்கு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பரு மாறிடும். சரி, நம்ம இப்போவே போய் நம்ம புது மொபைல் நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நான் திரும்ப டிஎன்இபி ரீடிங்க்கு வர்றேன். வந்துட்டு நம்ம திரும்ப நம்மளோட ரீஜன் எல்லாமே சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம புது மொபைல் நம்பருக்குள்ள அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுவோம். மொபைல் நம்பரு இங்கே கொடுத்து கேப்சா எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், உடனே நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் இது வரைக்கும் சேர்க்கலை அப்படின்னாலும் சரி, இல்லை பழைய நம்பரை புது நம்பரை மாற்றினாலும் சரி, இந்த மாதிரி மாற்றிக்கலாம். மாற்றினா தான் வந்து இந்த மாதிரி நியூ நம்ம கொடுத்துருந்தோம்ல இது ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி லாஸ்ட் ஆகிறத கிளிக் பண்ணோம்னா என்ன அமௌண்ட்டுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ உங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.